தேர்வில் மாணவர்கள் அறிவியலில் 80%, கணிதத்தில் 85% தேர்ச்சி பெற்றனர். இதை ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கிறோம். இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறோம். ஃபஸ்ட்டு உள்ளது அறிவியல், ரெண்டாவது உள்ளது கணிதம். அறிவியல் கணிதம் இரு பாடங்களிலும் 75% மாணவர்கள் தேர்ச்சி பெறும். இப்போ கணக்கில் உள்ளதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 40 மாணவர்கள் 2 பாடங்களிலும் தேர்ச்சி பெறவில்லை. இதெல்லாம் வட்டத்தில் இருக்கலாம் தேர்ச்சி பெற்றது. இதெல்லாம் சதவீதத்தில் கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கு பின்னாடி சதவீதம் இருக்குது. அடுத்து கொடுத்த 40 மட்டும் அங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்? இந்த ஃபஸ்ட்டு முதல்ல யாரெல்லாம் தேர்ச்சி பெற்றாங்களோ அவங்கள சதம். இந்த 80ல் 75 அடக்கம். 80லேருந்து 75 கழிச்சாச்சுன்னா 5%. இந்த 85ல் 75 அடக்கம். அதை கழிச்சாச்சுன்னா 10%. அப்போது டோட்டல் பாஸ் ஆனவங்க எதுனா இந்த 5, அதுக்கடுத்து உள்ள 75, அதுக்கடுத்து உள்ள 10. அப்போது டோட்டல் 90% பேர் பாஸ் ஆகியிருக்காங்க. மீதி எத்தனை சதவீதம் பாஸ் ஆகலை? 10% பேர் பாஸ் ஆகலை. அந்த எண்ணிக்கை 40. அப்போ 10%னா 40னா 100% எவ்வளவு? 400. ஆன்சர் 400.